ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெட்ஸ் டு ப்ளூம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிச்சன் டிப்ஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சில டிப்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம யூஸ்வலாக வந்து பச்சை மிளகாயை வந்து காம்பை கிள்ளி இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சிட்டோன்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது. இதில் இன்னொரு டிப் பார்த்தீங்கன்னா, இதுவும் தாண்டி அழுகாமல் இருக்கிறதுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், எவ்வளோ நீங்கள் பச்சை மிளகா கட் பண்ணியிருக்கீங்களோ அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா குலுக்கி வச்சுருங்க. குலுக்கி இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா நார்மலாக வந்து உங்களுக்கு மிளகா இருக்கிறத விட கூடவே 1 வீக் வரைக்கும் உங்களுக்கு அழுகாமல் இருக்கும். இது வந்து நான் நல்லாவே ட்ரை பண்ணி பார்த்த ஒரு டிப் தான். கட்டாயம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி வேறு ஏதாவது நீங்கள் காய்கறிக்குமே சரி எடுத்து கழுவுறப்ப மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டிங்கன்னா காய்கறிலாம் வந்து உங்களுக்கு சுருங்கி இருக்கிறது கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக வரும். மஞ்சத்தூள் உப்பில் போட்டு கழுவுங்க, கிருமியும் போகும். அப்புறம் நம்ம வந்து ப்ரெட்டு, ரெண்டாவது டிப் பார்த்திங்கன்னா, ப்ரெட்டு வந்து நம்ம எல்லார் வீட்லேயும் யூஸ்வலாக இருக்கும். இது வந்து ப்ரெட்டை பார்த்திங்கன்னா நம்ம சாண்ட்விட்சு அந்த மாதிரி செய்ய மறந்துட்டோம், இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னா நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா 1 வீக் கழித்து கூட யூஸ் பண்ணலாம். அதே போல் கருகுன ஏதாவது ஃபுட்டு, பிரியாணியோ அந்த மாதிரி ஹெவியாக கருகிருச்சுன்னா அது மேலே ப்ரெட்டை வச்சிங்கன்னா அந்த தீஞ்ச வாசனை போயிடும். அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வீட்டில் இருக்க தேன் பாட்டில், சக்கரை பாட்டில் இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து நாட்டு சக்கரை அதில் எறும்பு ஈஸியாக ஏறும். எறும்பு ஏறாமல் இருக்கிறதுக்கு அதுக்குள்ளே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதுக்கு மேலே இந்த பாத்திரம் தேன் பாட்டிலோ ஜீனி டப்பா அது மாதிரி வச்சோம்னா உங்களுக்கு ஓரளவுக்கு எறும்பு போயிடும். கிராம்பு கூட நீங்கள் ஜீனியில் போடலாம், அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச குறிப்பு தான். அடுத்த குறிப்பு பார்த்திங்கன்னா, தயிர், இட்லி மாவு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இப்போ வெயில் காலம் வர்றப்போ வந்து உங்களுக்கு புளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் தயிருக்கு ஃபாலோ பண்ணுறதே வந்து இட்லி மாவுக்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து ரெண்டாக வந்து நம்ம லைட்டாக கீறிக்கணும். கீறிட்டு நம்ம தயிர் மேலே வந்து இந்த தேங்காய் கீத்தை வந்து லைட்டாக வச்சுருங்க. அதே போல் மாவு மேலேயும் நீங்கள் வச்சிங்கன்னா புளிக்கவே புளிக்காது. மாவு மேலே வெத்தலை கூட வச்சிங்கன்னா வெயிலுக்கு வந்து புளிக்காது. சில பேர் ஃப்ரிட்ஜில் வச்சா கூட புளிக்குதுங்கிறீங்க. ஸோ இந்த டிப் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் இருக்கும். நம்ம லயன் ஹனி வாங்கியிருப்போம். அந்த மாதிரி எதுக்கோ ஒரு பாட்டில், கண்ணாடி பாட்டில், அதில் வந்து லைட்டாக ஏதாவது ஜாமான் வச்சோன்னா அதோட ஸ்மெல் இருக்கும். அது போகிறதுக்கு என்ன பண்ணால் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு எடுத்து போட்டுக்கோங்க. கடுகு நல்லா கொதிக்கிற தண்ணி, நல்லா சூடாக இருக்கிற தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த தண்ணி ஊற்றி நல்லா குலுக்கிடணும். நல்லா குலுக்கி அப்படியே ஊற வச்சிட்டோன்னா இந்த பாட்டிலில் இருக்க தேவையில்லாத ஸ்மெல்லு அதெல்லாம் போயிட்டு உங்களுக்கு நீங்கள் திரும்பி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். பாட்டிலுக்கு வெளியில் இருக்க ஸ்டிக்கரை இது பண்ணுறதுக்கும் நீங்கள் சுடுதண்ணியில் ஊற போட்டு ஸ்க்ரப்பர், கம்பி நாரில் ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா நல்லாவே உங்களுக்கு பாட்டில் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த டிப்ஸ்லாம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.